ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 12:18 முன்பகுதி. இந்த சம்பவம் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு ஆள்வதற்கு ராஜா வேண்டும்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் ராஜாக்களே கிடையாது. இது வரைக்கும் ராஜாக்களுடைய காரியம் இல்லை. இனி வரும் காலங்கள்லாம் ராஜாக்கள் இந்த இடத்துல தான் ராஜா ராஜாக்களை அறிமுகப்படுத்தப்படுகிறது வேதத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா எங்களுக்கு வேணும், எங்களை ஆள்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 12ஆம் வசனத்தில், அம்மோன் புத்திரன் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். அந்த சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அம்மோன் புத்தன் ராஜாவாகிய நாகாஸ் வந்த உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க, தேவனாகிய கர்த்தர் தானே எனக்கு ராஜா அப்படின்றத மறந்துட்டு எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம், எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி அவரை துக்கப்படுத்திட்டீங்க, அவரை கோபப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இதோ பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிடுறாரு, இல்லை அவங்க கேட்குறாங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. பாருங்கள், அப்போ ரொம்ப ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல இருக்குது. 15ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. 17ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்கள் பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி இப்போ விண்ணப்பம் பண்ண போகிறேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி உடனே சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அது உடனே அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிக பயந்து என்ன சொல்கிறாங்க, சாமுவேலை பார்த்து, ஐயோ நாங்கள் சாகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி எங்கள் பாவங்களோட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செஞ்சீங்க, ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், சேவிங்க, அவரை விட்டு விலகக்கூடாது. அப்போ மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாக இருக்கிற வீணானவைகளை மற்ற காரியத்தில் நீங்கள் பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறவங்களா காணப்படுறாங்க. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை ஆளும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கென்று உலக பிரகாரமான ராஜா அப்படி இப்படிலாம் பிரதம மந்திரி அப்படி இப்படிலாம் இருந்தால் கூட நம்ம கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாம் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் தான் ஆள வேண்டும் எங்களை அப்பா. கணவன் மனைவி ஆள்றது, மனைவி கணவன் ஆள்றது அதெல்லாம் செகண்டரி தான். முதலாவது ஆண்டவர் நம்மை ஆளும்படியாக நம்முடைய தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கணும், நம்மையும் ஒப்பு கொடுக்கணும், வீட்டாரையும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஆள்றதை தள்ளி விட்டுட்டு நமக்கு நீங்கள் தான் எனக்கு கணவன் மனைவிக்கையோ மனைவி கணவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் அதில் பிரியப்படுறதே இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல சாமுவேல் அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டவர். ரொம்ப லேட்டாக பிறந்தவர், ஆனால் தாமதமாக பிறந்தாலும் தான் முதல் பெயர் செபா மட்டும் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிறு வயதிலே தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த மகன். பாருங்கள், அவர் வேண்டின உடனே இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அது யாரையும் அழிக்கலை, அவங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுறாங்க. உடனே அவங்க மனசாப்பட்டு அறிக்கை செய்கிறாங்க, ஒரு விடுதலை. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை ஆளும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாக, அழிவுக்குரிய மழை அல்ல, இடி முழக்கங்களில் கர்த்தர் நம்மைக்கு ஆசீர்வாதமான மழையாக மாற்றி போடுவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா, நல்லவரே வல்லவரே மீட்பரே ராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தான் எங்களுக்கு ராஜா ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நாங்கள் உம்மை தள்ளி எந்த ஒரு காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவரே தகப்பனே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து நீர் எங்களை ஆளும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுக்க உதவி செய்கிறார். அதன் மூலமாக ஆசீர்வாதமான மழை எங்கள் வாழ்க்கையில் பெய்யும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் தெக்கப்பொலி. மார்க்கு 5:20. இன்றைய கேள்வி, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் யார்? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் யார்?